திடீரென காணாமல் போன மாற்றுத்திறனாளி இளைஞர் அடித்து கொன்று இளைஞரின் சடலத்தை செப்டிக் டேங்கில் கயிறு கட்டி இறக்கிய 2 மாற்றுத்திறனாளிகள். 2 வாரத்திற்கு பிறகு வெளிவந்த உண்மை. மாற்றுத்திறனாளி இளைஞரை 2 மாற்றுத்திறனாளிகள் அடித்து கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளிகள் சிக்கினார்களா? ஒரு நாள் கூட லீவு போடாம வேலைக்கு வந்துட்டு இருந்த இளைஞர் திடீர்னு ஒரு வாரத்துக்கு மேல ஆளையே காணோம். யார்கிட்டையும் எந்த தகவலும் சொல்லாததுனால கூட வேலை பார்த்த நபர்கள் இளைஞரோட சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் இளைஞரை காணோம் அப்படிங்கிற தகவல் அவங்க உறவினர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அடுத்து அங்கிருந்து கிளம்பி நேர்ல வந்த இளைஞரோட உறவினர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட காவல்துறை கண்டுக்கல. அடுத்து நீதிமன்றத்துக்கு போய் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இளைஞரோட உறவினர்கள். அடுத்துதான் வழக்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. முதற்கட்டமா காணாம போன இளைஞரோட செல்போன் எண்ணுக்கு யார் யாரெல்லாம் அடிக்கடி பேசியிருக்காங்க, அதிக நேரம் பேசின நபர்கள் யாரு, கடைசியா யார் பேசியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல இளைஞரோடு வேலை பார்த்த ஒருத்தரும் அவரோட மனைவியும் தான் அடிக்கடி வீடியோ கால் பேசி இருந்ததும் தெரிய வந்தது. அதே மாதிரி இளைஞர் கூட வேலை பார்த்த நபரோட செல்போனை கடந்த 10 நாளா இன்னொரு இளைஞர் பயன்படுத்திக்கிட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதனால அந்த 3 பேர்கிட்டையுமே விசாரிச்சிருக்காங்க போலீசார். அந்த 3 பேருமே வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி அப்படிங்கறதுனால அவங்களுக்கு புரியிற மாதிரி விசாரிக்கக்கூடிய நபர்களை வச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க போலீசார். அப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. தென்காசியைச் சேர்ந்த 26 வயசான இளைஞர் மகேந்திரன் சென்னை பாடியில உள்ள ஒரு பிரபல துணிக்கடையில பேக்கிங் பிரிவுல கடந்த 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 18 வயசுலயே வேலைக்கு சேர்ந்த மகேந்திரன் காது கேட்காத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. கல்யாணம் ஆகாத மகேந்திரன் கூட திருவள்ளூர் புட்லூர் கட்டபொம்மன் தெருவைச் சேர்ந்த லாரன்ஸும் வேலை பார்க்கிறாரு. லாரன்ஸ், அவரோட மனைவி வசந்தி 2 பேருமே காது கேட்காத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி தான். மகேந்திரனும் லாரன்ஸும் நட்பா பழகி இருக்காங்க. அதனால லாரன்ஸ் வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்திருக்காரு மகேந்திரன். அப்படி போனதுதான் கடைசியில அவரோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கு. மகேந்திரனுக்கும் லாரன்ஸோட மனைவிக்கும் தகாத உறவு ஏற்பட்டு இருக்கு. அத ஒரு நாள் நேர்ல பார்த்த லாரன்ஸ், எனக்கே துரோகம் பண்றியா, இனி எங்க வீட்டுக்கே வராதுன்னு நண்பர்கிட்ட சொன்னதோட நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட எதிர்காலமே வீணாகிரும்னு தன்னோட மனைவியையும் கண்டிச்சிருக்காரு. அந்த கண்டிப்பையெல்லாம் கண்டுக்காத 2 பேரும் தகாத உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. லாரன்ஸ் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கூட தனிமையில இருந்திருக்காரு மகேந்திரன். அத பார்த்தும் பார்க்காத மாதிரி வெளியே வந்த லாரன்ஸ் மறுநாள் மகேந்திரனை மது குடிக்க அழைச்சிட்டு போயிருக்காரு. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பேசி முடிச்சுக்கலாம்னு சொன்ன லாரன்ஸ் கூடவே வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி நண்பன் வேதநாயகத்தையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. மகேந்திரனுக்கு மூக்க முட்ட மதுவை ஊத்தி கொடுத்து குடிக்க வச்ச லாரன்ஸும் வேதநாயகமும் அடிச்சே கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்து தன்னோட செல்போனை வைத்தியநாதன் கிட்ட கொடுத்த லாரன்ஸ் மகேந்திரனோட சடலத்தை கயிறு கட்டி செப்டிக் டேங்க்ல போட்டு அடைச்சிட்டாரு. இந்த கொலை நடந்தது டிசம்பர் 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் லாரன்ஸ் வழக்கம் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா மகேந்திரனை மட்டும் காணவே இல்லை. கூட வேலை பார்க்கறவங்க மகேந்திரனை பத்தி விசாரிச்சப்ப சொந்த ஊருக்கு போயிருக்கிறதா சைகை காட்டியிருக்காரு லாரன்ஸ். ஊருக்கு போனா சொல்லாம போக மாட்டாரேன்னு நினைச்ச மற்ற ஊழியர்கள் சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீசார் விசாரணையில ஒட்டுமொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
அடுத்து செப்டிக் டேங்க்ல இருந்து மகேந்திரனோட சடலத்தை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரி லாரன்ஸையும் வேதநாயகத்தையும் கைது செஞ்ச போலீசார் லாரன்ஸோட மனைவி கிட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.